ஐயோ ஓடுங்க! அந்த மொட்டை பேய் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு வந்துருச்சு. எப்படியாவது உயிரை இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்திக்கோங்க. ஒரு ஊருக்கிட்ட இருந்த காட்டுல ஒரு மொட்டை பேய் ஒண்ணு இருந்தது. ஒரு நாள் அந்த பேயே அந்த வழியா போயிட்டு இருக்க ஒரு ஆளை பிடிச்சு அவனை சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அத பிடிச்சு ஜனங்க எல்லாருமே அதோட முடி எல்லாமே வெட்டி விட்டுட்டாங்க, மொட்டை ஆக்கிட்டாங்க. அதனால அந்த பேயே ரொம்பவே கோவமா சுத்திட்டு இருந்தது. எப்பெல்லாம் அந்த ஊரு ஜனங்க அந்த வழியா போறாங்களோ அப்பெல்லாம் பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னு அவங்கள பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே! ஐயோ இந்த மொட்டை பேய்! இந்த பேய்க்கு தண்டனை கொடுக்க நாங்க தானே மொட்டை அடிச்சு விட்டோம். அது திரும்பவும் வந்துருச்சு. ஏய், உன்னை பார்த்தா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நான் எப்பயோ உன்னை பார்த்திருக்கேன். இல்ல பேயக்கா, நான் ஒன்னும் அந்த கிராமத்துக்காரன் இல்ல. நான் சிட்டில தான் இருக்கேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பேயக்கா. இப்போ இப்ப இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் பேயக்கா. என்னடா நீங்க என்ன முட்டாளுன்னு நினைச்சிருக்கீங்களா? என்ன நான் உங்களை மறந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மொட்டை அடிச்ச ஒவ்வொருத்தனையும் ஞாபகம் இருக்கு. ஒவ்வொருத்தனையும் பிடிச்சு ஒவ்வொருத்தனையும் சாகடிக்க போறேன். என்னோட முடிய நீங்க வெட்டனீங்கல்ல, உங்களை அதே மாதிரி வெட்ட போறேன். ஐயோ என்ன கொல்ல பாக்குதே! இந்த பேய்க்கு எல்லாமே ஞாபகம் இருக்கே. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ ஐயோ! ஆ! ஊரு ஜனங்களே, உங்களை தேடி 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 உங்களை கொலை பண்ண போறேன். தினமும் ராத்திரி ஆன உடனே அந்த பேய் ஊருக்குள்ள போய் அதோட முடிய வெட்டின ஆட்களை அது தேட ஆரம்பிக்குது. அதுக்காக அது ஒரு வீட்டோட ஜன்னலுக்குள்ள எட்டி பாக்குது. அதுக்கு துரோகம் பண்ணவங்க கிடைச்ச உடனே அந்த பேய் அது அவங்களோட கதவை போய் தட்டும். கதவை திறக்க வந்த உடனே அந்த ஆளை அது அங்கிருந்து தூக்கிக்கிட்டு அதோட காட்டுக்கு கிளம்பி போயிடும். ஐயோ நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொட்டை பேய் மறுபடியும் வந்துருச்சே. ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! பேயே என்னை விட்டுரு! என்னை கொன்றாத, விட்டுரு! அதுக்கப்புறம் காட்டுக்கு போன உடனே அந்த ஆட்களை உயிரோட இருக்கும் போதே நல்லா கொண்டு புதைச்சிடும். 2 பேரை நான் ஏற்கனவே கொன்னுட்டேன். இப்ப வெறும் இன்னும் 2 பேர் மட்டும் இருக்காங்க. நான் அவங்கள கூட உயிரோட விட போறதா இல்ல. நண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மொட்டை பேய் இருக்குல்ல, அது மறுபடியும் வந்துருச்சான். அந்த பேயை பிடிச்சு யாரெல்லாம் மொட்டை அடிச்சாங்களோ அவங்களெல்லாம் அந்த பேய் பிடிச்சு கொன்னுகிட்டு இருக்காமா. அட நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ இப்படி சொல்றத கேட்டு என் மூச்சே நின்னு போச்சு தெரியுமா? நண்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அது கடந்த 2 நாளா அத மொட்டை அடிச்ச 2 பேரை கொன்னுடுச்சு. ஐயோ கடவுளே! நான் இந்த விஷயத்த உடனடியா சமன் கிட்ட சொல்லியே ஆகணும். அப்புறம் கசிட்டா பயந்துகிட்டே வேகமா ஓடி வராரு. அதுக்கப்புறம் கமனோட வீட்டுக்கு போறாரு. ஹலோ சமணண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லணும்னா. சமன் கசிட்டாவோட பேச்சு கேட்ட உடனே அவரு ரொம்ப வேகமா வெளியே வராரு. ஏய் கசிட்டா நண்பா, உனக்கு என்னாச்சு? என்ன உன்னை பார்க்க ரொம்ப டல்லா இருக்க? ஐயோ அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு பேய் வந்துச்சுல்ல, அந்த பேயை கூட பிடிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற 4 பேர் அதுக்கு மொட்டை அடிச்சு விட்டோம்ல, அதான் நான் அந்த மொட்டை பேயி. எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ராத்திரியில அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு, என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து அந்த பேயை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணா, நாமளும் பெரிய பிரச்சனையில இருக்கோம். அந்த மொட்டை பேயி நம்ம கிராமத்துக்கு மறுபடியும் வந்துருச்சு. அது நம்ம ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஊராளுங்க 2 பேரை கொன்னுடுச்சுன்னா இப்போ நம்ம 2 பேரை மட்டும்தான் மீதி இருக்கோம். அதோட அடுத்த குறி நீங்களா கூட இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றது? அட நண்பா, நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நண்பா, ஞாபகம் இருக்கா? நாம அதோட முடிய கட் பண்ணும்போது அந்த பேய் நம்மள கொன்னுருவேன்னு பயம்புறுத்துச்சுல்ல. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நண்பா, அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்க நாம ஏதாவது மந்திரவாதி கிட்ட போகலாம். வா, நம்ம சீக்கிரமா போலாம். அப்புறம் அவங்க ஊர்ல இருக்க அந்த மந்திரவாதி கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் அவர்கிட்ட அவங்க சொல்றாங்க. பாருங்க, நீங்க அந்த பேயை என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. இப்ப கண்டிப்பா அந்த பேய் உங்களை சும்மாவே விடாது. ஒரு பேய்க்கு அதோட முடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
பாபா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். பாபா இப்ப நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க, ஒரு பேய அடக்கணும்னா அதுக்கு முடி ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க தான் அந்த பேயோட முடிய ஏற்கனவே கட் பண்ணிட்டீங்களே. இங்க பாருங்கப்பா, அந்த பேயோட முடி இருந்தா மட்டும்தான் அந்த பேய நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதனால இப்ப என்னால உங்களுக்கு உதவவே முடியாது. அந்த பேய்கிட்ட இருந்து உங்களை யாராலையுமே காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கவலையா அங்கிருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. சமணண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த பேயோட முடிய நாம எங்க தூக்கி எறிஞ்சோம்னு? நண்பா, அந்த முடிய பார்பர் கல்லு எடுத்துட்டு போயிட்டாரு. வா அவர்கிட்ட போய் கேட்கலாம். அந்த முடிய அவர் என்ன பண்ணாருன்னு கேட்கலாம். வா போலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து கல்லுவோட வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஹலோ கல்லு அண்ணா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, எங்களுக்கு ரொம்ப அவசரம், சீக்கிரமா வாங்கண்ணா. அதுக்கப்புறம் கல்லு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே அவரு வெளிய வராரு. அண்ணா என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னா? என்ன முடி வெட்டணுமா? கல்லு அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேயை பிடிச்சு மொட்டடிச்சோமே? அந்த பேயோட முடிய கூட நீங்க எடுத்துட்டு போனீங்களே, அந்த முடிய நீங்க என்னென்ன பண்ணீங்க? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் அந்த முடிய கிணத்துல வீசிட்டேன். நான் வெட்டுற எல்லா முடியையும் கூட நான் அந்த கிணத்துல தான் போடுவேன். ஓகேண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நண்பா, உங்களுக்கு இப்ப என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. பார்க்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அண்ணா, அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சுண்ணா. அந்த பேயை மறுபடியும் கட்டுப்படுத்தணும்னா அதோட முடி ரொம்ப முக்கியமா. அதுக்கப்புறம் அவரு சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் அந்த கிணறு கிட்ட வேகமா போறாங்க. அப்ப வேற ரொம்பவே இருட்டா இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப நடுராத்திரி ஆயிடுச்சு. இப்ப அந்த பேய் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ சம்மணண்ணா, நீங்க இந்த கிணத்துக்குள்ள சீக்கிரம் போய் முடிய எடுத்துட்டு வாங்க. நான் இங்கேயே நின்னு அந்த பேய் வருதான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சமன் அங்க உடைஞ்சு ஊந்திருக்க மரத்தோட உதவியால அந்த கிணறுக்குள்ள இறங்குறாரு. அங்க பார்த்தா நிறைய முடி அங்க இருக்கும். ஆனா அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதுல பேயோட முடி எதுன்னு சொல்லி. அப்புறம் அதுல ஏதோ ஒரு முடிய அவன் எடுக்கறான். கசிட்டா நண்பா, முடி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க 2 பேருமே ரொம்பவே பயந்து போறாங்க. நண்பா கசிட்டா, ஏன்பா ஏதோ வித்தியாசமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப கசிட்டாக்கு அவன் எதிர்ல அந்த மொட்டை பேய் ரொம்ப கோவமா நடந்து வர்றது தெரியுது. ஐயோ நம்ம செத்தோம்டா. அந்த மொட்டை பேய் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? அப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே நின்னுகிட்டு இருந்த கசிட்டா கூட அந்த கிணறுக்குள்ள குதிக்கிறாரு. இப்ப நீ ஏன்பா இந்த கிணத்துக்குள்ள குதிச்ச? என்னாச்சு? நீ என்ன பார்த்த? ஐயோ அண்ணா, அந்த மொட்டை பேய் வெளியில தான் இருக்குண்ணா. அதனால தான் நான் உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த பேய் இப்ப நம்மள தான் தேடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் நம்மள புடிச்சிருச்சுன்னு வையி, நம்ம கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம். அது நம்மள கொன்னுரும். அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்கள தேடிக்கிட்டே முன்னாடி நடந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கசிட்டா பேய் எங்க போச்சு அப்படின்னு கிணறுல இருந்து எட்டி பாக்குறாரு. சம்மண்ணா, இப்ப வெளியே யாருமே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மள தேடி பார்த்துட்டு அந்த பேய் இங்க இருந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க, இதான் சரியான நேரம். நாம சீக்கிரமா அந்த மந்திரவாதி கிட்ட போகலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து வேகமா வந்து அந்த முடியை எடுத்துக்கிட்டு டைரக்டா அவங்க அந்த ஊர்ல இருக்க அந்த மந்திரவாதி கிட்ட போறாங்க. பாபா இந்தாங்க, நாங்க அந்த பேயோட முடிய எடுத்துட்டு வந்துட்டோம். பாபா, நீங்க உடனடியா அந்த பேயை கட்டுப்படுத்திருங்க. அப்புறம் அந்த மந்திரவாதி அந்த முடிய வாங்கிக்கிட்டு அவரோட பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓம் கிரேம் கிரேம் ஓம் கிரேம், ஓம் கிரேம் கிரேம் ஓம் கிரேம். பாரு கசிட்டா நண்பா, பாபா கிட்ட மெதுவா மந்திரம் சொல்ல சொல்லு. இல்லனா அந்த பேய் இத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓம் கிரேம் கிரேம் ஓம் ஓம், ஓம் கிரேம் கிரேம் ஓம் ஓம். அப்ப அவன் படிக்கிற எல்லா மந்திரமும் அந்த பேயோட காதுல கேட்க ஆரம்பிக்குது.
அப்புறம் அது அந்த மந்திரவாதிய தேடி அங்கேயே போயிடுது. அத பார்த்த உடனே சமன் மற்றும் கசிட்டா ரொம்பவே பயந்து போறாங்க. என்னடா நீங்க 2 பேரும் இவன் பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்கீங்களா? சரி விடு, நல்லதா போச்சு. 2 பேரும் ஒரேடியா மாட்டிட்டீங்க இல்லையா? 2 பேரையும் ஒரேடியா சாகடிக்க போறேன், பாக்குறீங்களா? பாபா என்னாச்சு? நீங்க இப்ப உங்க சக்தியை காமிங்க பாபா. ஏய் பேயே, இங்க பாரு, உன்னோட முடி என் கையில இருக்கு. இத வச்சு என்னால உன்னை கட்டுப்படுத்த முடியும். வேணாண்டா மந்திரவாதி, நான் சொல்றத கேளு, அப்படி பண்ணிடாத. அப்புறம் அந்த மந்திரவாதி பேய் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த முடிய நெருப்புக்குள்ள போட்டுடுறான். ஓம் கிரேம் கிரேம் ஸ்வாஹா, ஓம் கிரேம் கிரேம் ஸ்வாஹா. ஏய் பேயே, பாத்தியா பாத்தியா? பாபா பாத்தியா, உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டாரு. ஏய் பேயே, இப்ப நீ என்னோட கட்டுப்பாட்டுல இருக்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணியே ஆகணும். போ, முதல்ல நீ இங்க இருந்து போ. இது என்னோட உத்தரவு. ஆனா அந்த முடி எரிஞ்சு போன பிறகு கூட அந்த பேய்க்கு எதுவும் ஆகாது. அந்த பேயி அங்கேயே அதே வெறியோட நின்னுட்டு இருக்கும். ஏய் பேயே, இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இங்க பாரு, இப்ப நான் உன்னோட எஜமான். என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும். நீ முதல்ல இங்க இருந்து போ. என்னாச்சு பாபா? உங்க மந்திரம் அதை எதுவுமே பண்ணலையா? உங்க மந்திரம் வேலை செய்யலையா? ஏய் முட்டாளே, நீ எல்லாம் மந்திரத்தை பத்தி பேசுறியா? நீ எடுத்துட்டு வந்திருக்கே இந்த முடி, இது இந்த பேயோடதே கிடையாது. இந்த முடிய வச்சு இந்த பேய ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ சமன், இது யாரோட முடிடா? ஏண்டா பைத்தியக்காரா, இந்த முடியை ஏண்டா எடுத்துட்டு வந்த? அண்ணா, அங்க நிறைய முடி இருந்துச்சா? அதுல இந்த பேயோட முடி எதுனே எனக்கு தெரியல. நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். இந்த முடிய பார்க்கும்போது இது பேயோட முடின்னு நினைச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அட முட்டாள் பசங்களா, உங்க கூட சேர்ந்ததுக்கு என்னையே கொல்ல பாக்குறீங்களேடா. பேயக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இந்த 2 முட்டாளுங்க சொல்றத கேட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இப்பவே நான் மந்திரம் சொல்றதெல்லாம் நிறுத்திடுறேன். என்ன மட்டும் விட்டுரு பேயக்கா. கடவுளே காப்பாத்துங்க. முதல்ல 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிருங்கடா. இந்த மொட்டை பேய் யாரையுமே உயிரோட விட போறது இல்ல. ஏ வீணா போன மந்திரவாதியே, எங்க 2 பேரையும் மட்டும் தனியா விட்டுட்டு நீ எங்க ஓடி போற? ஐயோ, இப்ப இது என்ன கொல்ல போகுதே. இப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப உங்களை யாரும் கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது. அதே டைமுக்கு அந்த கல்லு அங்க பேயோட முடிய எடுத்துக்கிட்டு வேகமா வராரு. ஏய் பேய், எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. உன் முடியை கட் பண்ண பார்பர் அது நான் தான். இங்க பாரு, நான் உன்னோட முடியை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உன் முடிதானே? சொல்லு, உன் முடிய நான் இந்த நெருப்புல போட்டு இப்பவே நான் உன்னை எரிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்கப்புறம் நான் பஸ்மமாயிடுவேன். என்னை இங்க இருந்து போக விடு. நான் அதுக்கப்புறம் எப்பவுமே திரும்பி வர மாட்டேன். உங்களை நான் கண்டிப்பா ஏதோ பண்ண மாட்டேன். நான் சொல்றது கேளு. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இனிமே எப்பவும் திரும்ப வந்துடாத. அப்புறம் அந்த பேயி அங்கிருந்து ஓடி போயிடுது. அட கல்லு அண்ணா, அந்த முடி உங்களுக்கு எங்க கிடைச்சது? அந்த கணத்துக்குள்ள நிறைய முடிங்க கிடந்ததே. அட அண்ணா, நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த ராத்திரில அந்த கிணத்துல இறங்கி முடிய தேடுறதுக்கு என் கையில இருக்கல இந்த முடி. இது பேயோட முடியே இல்ல. இது என் கடைக்கு வந்த கஸ்டமரோட முடிதான். அந்த முடிய தான் நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சரி வாங்க, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். நாம அந்த பேயை ஏமாத்தணும் அப்படின்னு அந்த பேய்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, அது கண்டிப்பா நம்ம யாரையுமே உயிரோடையே விடாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சமன் மற்றும் கசிட்டா ஒரு பேய மொட்டையாக்கி அத அலைய விட்டுடுறாங்க. அதனால அந்த பேயி அவங்க மேல ரொம்பவே கோவத்துல சுத்திட்டு இருக்கோம். நண்பா கசிட்டா, அந்த பேய் நம்மள கண்டுபிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து நம்மள யார் காப்பாத்த போறாங்க? இங்க பாருங்கண்ணா, இனிமே அந்த பேய் நம்மள கண்டிப்பா உயிரோட விட போறதே இல்ல. இப்ப என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த மொட்டை பேயி அவங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு அந்த ஊர்ல தெரிய ஆரம்பிக்குது. அந்த பேயி சமன் மற்றும் கசிட்டாவ எல்லா வீட்டு ஜன்னல்லையும் எட்டி பார்த்து தேடிக்கிட்டு தெரியுது. அப்புறம் இன்னொரு பக்கம்
அவங்க 3 பேரோட பேச்ச கேட்டு கல்லு நாயக்கோட மனைவி வெளிய வந்து, என்னங்க என்னாச்சு? இந்த நடு ராத்திரியில இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஐயா, கையில என்னங்க வச்சிருக்கீங்க? என்னங்க கையில யாரு முடிய கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணி, அந்த மொட்டைப்பேய் இருக்குல்ல, அது எங்களை கொல்ல வந்துச்சு. கல்லு அண்ணா தான் வந்து அந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. அதுவும் இந்த முடிய வச்சு. இந்த முடியை எரிச்சா நீயும் எரிஞ்சு போயிருவேன்னு சொல்லி அந்த பேய ரொம்பவே பயம்படுத்திட்டாரு. அதை கேட்ட அந்த பேய் ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிருச்சு. அப்புறம் ரொம்பவே பயங்கரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அது அந்த பேயோட சத்தம். அது இவங்க 2 பேரையும் தேடி வந்துடுச்சு. நண்பா, அந்த பேயோட காலடி சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பேய் மட்டும் இங்க வந்துச்சுன்னு வையி, நம்ம செத்துருவோம். நண்பா கசிட்டா, இப்போ நம்ம என்ன பண்றது? நாம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேய் நம்மள ரொம்ப கொடூரமா கொல்லும். அப்புறம் அந்த பேயி வேகமா கல்லு நாயக்கோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஜன்னல்ல அது வீட்டுக்குள்ள பாக்குது. ஐயோ, நம்ம சாக போறோம். அந்த பேய் நம்மள பாத்துருச்சு. செம்மனா, இப்ப என்ன பண்றது? அட, என்னங்க யார கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது இவங்க 2 பேரு பின்னாடியே தோர்த்திக்கிட்டு கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இது ரொம்ப பயங்கரமான பேயே. இது எல்லாரையும் சாகடிச்சிடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்கள துரத்துங்க, அப்பதான் பேய்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஐயோ அண்ணி, இப்ப நாம என்ன பண்றது? அந்த பேய் அது எங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த பேய் எங்க 2 பேரும் மட்டும் இல்லாம உங்க கணவரையும் கொல்ல போகுது. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பேபி. அந்த பேய் கண்டிப்பா எங்களை உயிரோடையே விடாது. நீங்க 3 பேருமே இங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? நீங்க என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. அப்புறம் அந்த பேய் ஒரே கையால கதவை ஒடிக்க ஆரம்பிக்குது. நண்பா கசிட்டா, இந்த வீட்டோட கதவால நம்மள ரொம்ப நேரத்துக்கு பாதுகாக்க முடியாது. அந்த பேய் வந்துரும். அப்புறம் கல்லோட மனைவி கல்லுகிட்ட இருக்க அந்த முடிய வாங்கிக்கிட்டு அது பின்னாடி இருக்க கிச்சனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம், ஐயோ கடவுளே, இப்ப நீ என்ன பண்ண போற? நீ இந்த முடிய என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் சொல்றத கேளுப்பா. அப்ப அந்த பேயே கதவை ஒடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. அப்ப அவங்க 3 பேரும் பேய பார்த்து ரொம்பவே நடுங்கி போறாங்க. நம்ம சாக போறோம். இந்த பேய் நம்மள உயிரோடையே விட போறதில்ல. இந்த பேய்கிட்ட இருந்து நம்மள யாராலையும் காப்பாத்த முடியாது. அதே நேரத்துல கல்லோட மனைவி சமையல் அறையிலிருந்து நெருப்ப கொண்டு வந்து பேய் முன்னாடி நின்னு இப்படி சொல்லுது. ஏய் பேயே, என் கையில என்ன இருக்கு பாத்தியா? உன்னோட முடி. இங்க இருந்து போறியா, இல்ல உன்னோட முடிய இந்த நெருப்புல போட்டு எரிச்சிடவா? அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? நீ கூட முடியோட சேர்ந்து எரிஞ்சு போயிடுவ. ஐயோ கடவுளே, அண்ணி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பேய பயமுறுத்திட்டு இருக்கீங்களா? வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். கல்லு அண்ணா, உங்க மனைவியால மறுபடியும் அந்த பேய முட்டாளாக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? இந்த முடி கூட உங்க கடையில இருந்து எடுத்த முடிதானே? ஐயோ பைத்தியக்கார அண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, இங்க இருந்து எல்லாருமே ஓடி போயிடலாம். வாங்க. ஐயோ கடவுளே, நீ இப்ப என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இத வச்சு அந்த பேய ஒண்ணுமே பண்ண முடியாது. வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம். நான் வேணா அந்த பேய்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாக்குறேன். என்னங்க, நீங்க வேணா பேய பார்த்து பயப்படலாம், ஆனா இந்த பேயோட முடி என் கையில இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த பேய்க்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கறேன். ஏய் பைத்தியக்காரி, உனக்கு நான் சொல்றது புரியவே புரியாதா? இங்க பாரு, அந்த பேய் நம்ம எல்லாரையுமே கொன்னுடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி சொன்னா உனக்கு புரியாது. இரு, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேயோட முடிய எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முடி எரிஞ்சு சாம்பலாயிடுது. ஆனாலும் அந்த பேய்க்கு எதுவுமே ஆகல. அது நல்லாதான் இருந்தது. அந்த பேய்க்கு எதுவும் நடக்காதத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அட என்னங்க, இதுக்கு எதுவுமே ஆகல, என்ன பண்றது? எந்த பொம்பளையோட முடி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கடா நீ? ஐயோ! ஏய் பைத்தியக்காரி, நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, பின்னாடி வா பின்னாடி வா அப்படின்னு. நான் சொல்றத கேளு. அந்த பேயை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்னும் விளையாட்டு இல்ல.
அட ஓடுடா ஓடு, இங்க இருந்து ஓடிடு, எப்படியாவது காப்பாத்திக்கோ உன்னோட வாழ்க்கைய, ஓடு ஓடிடு. ஐயோ நம்ம சாக போறோம். ஐயோ கல்லண்ணா, உங்க ஒய்ஃப் அவங்க நம்மள பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இந்த பேய் நம்மள உயிரோடயே விடாது. அண்ணா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த பேயோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை இந்த பேய் நம்மள மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க 3 பேரும் ஓடி போய் அந்த பேயோட கால்ல விழுந்து அந்த பேய்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. பேயக்கா, எங்களை மன்னிச்சிருங்கக்கா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க பாருங்க பேயக்கா, நாங்க உங்க தலைய மொட்டடிச்சிருக்கவே கூடாது. அதுக்காக நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை கொன்னுறாதீங்க. பேயக்கா, தயவு செஞ்சு எங்களுக்கு உயிர் பிச்சை போடுங்க. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீங்க தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு எப்படி மொட்டை அடிச்சீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நானு இப்ப மொட்டை கண்டிப்பா அடிக்க போறேன். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் ஊர்ல கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த பேயே கல்லு நாயக்கோட பிளேடை எடுத்து அவங்க எல்லாருக்குமே மொட்டை அடிக்க ஆரம்பிக்குது. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா, நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே! ஏய் பேயே, நீ எங்களை கேவலப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இப்படி எங்களை மொட்டடிச்சு விட்டுட்டீன்னா இந்த முகத்தை வச்சு நாங்க எப்படி வெளியில போறது? இந்த மொட்டை தலையோட மத்தவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? அப்புறம் அந்த பேயே அவங்க 3 பேரையும் ஒரு கயிறுல கட்டிட்டு அங்கிருந்து ஊரெல்லாம் சுத்த இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே அந்த பேயே அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊரு பெண்கள் எல்லாம் அவங்க 3 பேரையும் பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேய அவங்கள அங்க விட்டுட்டு அங்கிருந்து அதோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுது. அட செமன் அண்ணா, என்ன ஆச்சு உங்க முடிக்கு? ரொம்ப கேவலமா இருக்கீங்க. மூஞ்ச பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளோ அழகான முடிய வெட்டுறதுக்கு சாரி மொட்டை அடிக்கிறதுக்கு பேய் எவ்வளோ பணம் வாங்குச்சு உங்ககிட்ட? அது மட்டும் இல்லாம ஊரு ஜனங்க எல்லாரும் இன்னும் கேவலமா அவங்க 3 பேரையும் அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கும் இந்த அவமானத்தால எங்க போய் ஒளியறதுன்னே புரிய மாட்டேங்குது. ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இங்க இருந்து ஓடணும்னு சொல்லி அவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிடுறாங்க. சமணண்ணா, இந்த மொட்டை தலையை வச்சு யாரையுமே எதிர்கொள்ள முடியல. இந்த கிராமத்தாளுங்க நம்மள பார்த்து சிரிச்சு ஏளனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள அவங்க வேடிக்கையா பாக்குறாங்க. நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அண்ணா, இந்த கிராமத்து பொம்பளைங்களா நம்மள ரொம்ப கிண்டல் பண்றாங்க. கல்லு, உன் தலையை காமி, உன் தலையில நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கிண்டல் பண்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ரொம்ப கேவலமா கிண்டல் பண்றாங்க. நம்மள கிண்டல் பண்றவங்கள அவங்களுக்கும் நம்மள மாதிரியே மொட்டடிச்சு விட போறேன். என்ன, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள நீங்க மொட்டடிக்க போறீங்களா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா பண்ணுவேன். நான் யாரையுமே சும்மா விட போறதில்ல. இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் என்ன மாதிரியே மொட்டடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அவங்க தலையை பார்த்து என்ன கிண்டல் பண்ண மாதிரியே அவங்கள நான் கிண்டல் பண்ண போறேன். ஆனா அண்ணா, இதெல்லாம் பண்ண அந்த பேயை நம்ம மறக்க போறோமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் மட்டும்தானா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த பேயை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. நான் அந்த பேயை கண்டிப்பா உயிரோட விட போறதே இல்ல. கிராமத்தாட்களே, எல்லாரும் ரெடியா இருங்க. இந்த கல்லு பார்பர் கண்டிப்பா திரும்பி வரப்போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல அத பத்தி எங்களுக்கு தெரிய வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரிக்கு லைக் பண்ணிடுங்க. ஒரு மொட்டை பேய் 3 ஆட்களுக்கு மொட்டைய போடுது. போதும், இனிமே என்ன கிண்டல் பண்ண யாரையும் நான் விட போறதே கிடையாது. ஏய் பொம்பளைங்களா, எல்லாரும் என்னையா வேடிக்கையா பாத்தீங்க? இப்ப பாருங்க, உங்க எல்லாரையும் நான் மொட்டை அடிக்க போறேன். ஆமாங்கண்ணா, இது பழி வாங்கறதுக்கான நேரம். நாம அவங்க யாரையும் விடவே கூடாதுண்ணா. அவங்க ஊர்ல இருக்க எல்லா வீட்டோட ஜன்னல்ல அவங்க வீட்ல பெண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வீட்ல ஒரு பெண் தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவங்க 3 பேரும் பாக்குறாங்க. அவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க.
கல்லு அண்ணா இங்க இருக்கு பாருங்கண்ணா, இந்த பொம்பளை கூட நம்மள ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணி நம்மள பார்த்து சிரிச்சதுண்ணா. சீக்கிரம் இவங்களுக்கும் மொட்டாடிங்கண்ணா, இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்போம். கல்லு அந்த பெண்ணோட முடிய கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த பெண்மணியோட தலைய மொட்டை அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பெண் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. கல்லு நாயக்கோட கையில அவங்களோட ஜடைய பார்த்த உடனே அந்த பெண் ரொம்பவே பயந்து போறாங்க. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே, போச்சுடா போச்சு. இந்த நாய் என்னோட முடிய கட் பண்ணி தொலைச்சிட்டானே. இங்க பாரு, நான் உன் முடிய வெட்டிட்டேன். இப்ப நான் உன்னை மொட்டடிக்க போறேன். அதுதான் இன்னும் பாக்கியா இருக்கு. அரே, செத்துட்டேன்டா சாமி. இந்த நாய்ங்க இந்த மொட்டை அடிக்கணும்னு யோசிக்குதுங்க போல இருக்கே. அடடா, இங்க இருந்து ஓடி போயிடணும்டா சாமி. அட ஓடுடி, ஓடு ஓடு, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. இந்த 3 மொட்டை தலைங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் மொட்டை அடிப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேரும் முன்னாடி நடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்க 3 பேரை எட்டி பாக்குறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அங்க பாருங்க சமணண்ணா, அவன் தான் பில்லு. அந்த பேய் நம்மள மொட்டை அடிக்கும் போது இவனும் அங்கதான் இருந்தான். இவன் தான் மொட்டை அடிச்சான். இப்ப பாருங்க, சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கான். கல்லு அண்ணா வாங்க, இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் பில்லுவோட வீட்டுக்குள்ள போறாங்க. போய் அவனோட தலைய மெதுவா மொட்டை அடிக்க அவரு ஆரம்பிக்கிறாரு. அதனால அவன் எழுந்துடுறான். அட வீணா போனோனுங்களா, எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என்ன போய் மொட்டை அடிச்சு விட்டுட்டீங்களே. ஐயோ, நான் சாக போறேன், நான் சாக போறேன். என்னாச்சு பில்லு தம்பி, என்னாச்சுப்பா, என்னாச்சு? இப்போ உன் மூஞ்ச பாரேன், உன் தலை கூட பாதி மொட்டை அடிச்சிருக்கு. இங்க வாப்பா, வா, உன் தலைய முழுசா மொட்டை அடிச்சு விட்டுறோம். கிராமத்தாட்களா, என் வீட்டுக்கு 3 மொட்டை தலை இங்க வந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் தம்பி, ஏன்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, இவன் சத்தமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி கத்தனா இந்த ஊராளுங்க வந்துட போறாங்க. அப்புறம் நம்ம 3 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க நம்மள புடிச்சிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடலாம். அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் அவங்க அடங்கிடுறாங்க. அண்ணா, 3 மொட்டை அடிச்ச தீவிரவாதிங்க வந்தாங்க. அவங்களோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்கள புடிச்சே ஆகணும். அப்படி பிடிக்கலன்னு வைங்க, முழு கிராமத்தையும் மொட்டடிச்சிருவானுங்க. அப்புறம் எல்லாரும் மொட்டையா தான் அலையணும். ஆனா அவங்க தான் நைட் ஆனா மட்டும்தானே வராங்க. பொழுது விடிஞ்சா மட்டும்தான் கிராமத்துக்குள்ள நுழையறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம கிராமத்துக்கு ஒரு கார்டு தேவை. நம்ம கார்டு போட்டா மட்டும்தான் அவனுங்களை பிடிக்க முடியும். அவங்கள பிடிச்சாதான் நம்மளா நிம்மதியா தூங்க முடியும். ஆமாண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானா. ஆனா நீங்க சொன்ன இந்த ஐடியாவை பத்தி நம்ம யோசிச்சே ஆகணும். சீக்கிரமா அவங்கள பிடிச்சே ஆகணும்னா. நான் சொல்றத கேளுங்க. நம்ம எல்லாரும் அந்த காட்டுக்கு போலாம். அந்த பேய பார்த்து இவங்கள பத்தி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பேய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கும். வாங்க சீக்கிரம் போலாம். அப்புறம் சில ஊருக்காரங்க சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த பேய தேடிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஏய் மொட்டைக்கார பேயே, நீ இப்ப எங்க இருக்க? எங்க எல்லாருக்கும் உங்களோட உதவி தேவைப்படுது. வாங்க மொட்டைக்கார பேயே. அதே நேரத்துல அந்த பேய் அந்த ஊருக்காரங்க முன்னாடி வந்து நிக்குது. ஊருக்காரங்க அந்த பேய பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போறாங்க. அப்ப அந்த பேய் இப்படின்னு சொல்லுது. ஏய் ஊருக்காரங்களா, என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எவ்ளோ தைரியம் உனக்கு? என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன சாகணும்னு ஆசையா என்ன? அட பேயக்கா, நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா அந்த 3 பேருக்கு நீ மொட்டை அடிச்சு அனுப்புனல்ல, அவங்க இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா பெண்ணுங்களையும் தேடி அவன் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தான். அவனுங்க எல்லா பெண்களுக்கும் மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும்ல பேயக்கா, ஒரு பெண்ணுக்கு முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கோம். எனக்கு நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. இந்த 3 பேருக்கும் பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் அந்த பேயே அந்த ஊருக்காரங்க கூட சேர்ந்து ஊருக்குள்ள போகுது.
அப்புறம் அந்த பேயி ஒரு வீட்டுக்குள்ள போக்குது. அந்த வீட்டுக்குள்ள தலகாணி, பெட்ஷீட், அதுக்கப்புறமா அங்க படுக்கிறதுக்கான கட்டில் கூட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேயி அந்த கட்டில் மேல படுத்துக்கிட்டு அந்த வீட்டோட கதவை வேணும்னே அவங்க திறந்து வைக்கிறாங்க. கதவு திறந்து வச்சிருந்தா அவங்க 3 பேரும் கண்டிப்பா உள்ள வருவாங்கன்னு. நடு ராத்திரியில அந்த 3 பேரும் அந்த காட்டுல இருந்து ஊருக்குள்ள நடந்து வராங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள அவங்களோட வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாக்குறாங்க, அங்க திறந்து போட்டிருக்க ஒரு வீடு இருந்தது. அட கல்லு அண்ணா, இங்க பாத்தீங்களா இந்த பொம்பளை கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வந்து அங்க யார் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டை எடுத்த உடனே அவன் கண்ணார பார்த்தது அவனாலே அங்க நம்ப முடியல. அவங்க எல்லாம் பயந்து போறாங்க. அங்க அந்த மொட்டை பேய் தான் படுத்துட்டு இருந்தது. ஐயோ நம்ம சாக போறோம். அந்த மொட்டை பேய் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? வா கல்லு, வா, எதுக்காக வந்திருக்க? எனக்கு மொட்டை அடிக்க வந்திருக்கியா? வா மொட்டை அடிடா. எதுக்காக காத்திருக்க? அப்படிலாம் இல்ல பேயக்கா, நாங்க தெரியாதனமா இந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோம்க்கா. நாங்க இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறோம்க்கா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி. வேற ஒரு பொண்ணுக்கு மொட்டை அடிக்க வந்திருக்கீங்கல்ல? பஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னிக்கே உங்களை உயிரோட நான் விட்டுருக்க கூடாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க 3 பேருமே சாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஐயோ நம்ம சாக போறோம். இந்த மொட்டை பேய் இன்னைக்கு நம்மள விட போறதாவே தெரியல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடி போங்க. இது என்ன சாகடிக்க பாக்குது. இந்த மொட்டை பேய் இப்படி எங்களை துரத்துக்கிட்டு இருக்கே. நாம சாக போறோம், ஓடுங்கடா. ஹலோ கல்லு அண்ணா, எங்களை மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் ஓடி போயிட்டீங்களே. பேயக்கா பேயக்கா மன்னிச்சிருங்கக்கா. நாங்க 2 பேரும் அந்த கல்லு பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்க்கா. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ஓடும் பொழுது ஊருக்காரங்க அவனுங்கள தப்பிக்க விடாம அவங்க தடுத்துடுறாங்க. கிராம மக்களே, முதல்ல எங்க வழிய விடுங்க. அந்த மொட்டை பேய் எங்களை துரத்துக்கிட்டு இருக்கு. அது வந்துச்சுன்னா நம்ம யாரையுமே அது உயிரோடையே விடாது. அந்த பேயி எங்களுக்காக கிடையாது, அது உங்களுக்காக வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க தான் வந்திருக்கு. அதே நேரத்துல அந்த பேய் வேகமா அங்க வந்துடுது. அவங்க 3 பேரும் அந்த பேய பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப ஓடி எங்க தப்பிக்க போறீங்க? போதும்டா, ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க சாகறதுக்கு ரெடி ஆயிடுங்க. நீங்க சாக போறீங்க. பயந்து போய் அவங்க 3 பேருமே அந்த பேயோட காலை பிடிச்சுக்கிட்டு அந்த பேய் காலுக்கிட்டே உட்காந்துடுறாங்க. பேயக்கா பேயக்கா மன்னிச்சிருங்கக்கா. இனிமே நாங்க யாரையுமே மொட்டடிக்க மாட்டோம்க்கா. எங்களை மன்னிச்சிருங்கக்கா. அப்புறம் அந்த பேய் கொஞ்சம் கூட கருணை காட்டாம அவனுங்கள சாகடிக்கிறதுக்கு போறப்ப ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் அந்த பேய்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பேயக்கா பேயக்கா, தயவு செய்து அவங்கள சாகடிக்காதீங்க. நாங்க எல்லாருமே அவங்க சாகணும்னு நினைக்கல அக்கா. ஆனா அவங்க இன்னைக்கு அவங்க பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அது மட்டும் போதும், அவங்கள விட்டுடுங்க. சரி, ஒருவேளை நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுடணும்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பேயி அவங்க யாரையுமே எதுவும் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் அவங்க 3 பேரும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க.